கயாடு லோகர். கயாடு லோகர் இந்தியாவின் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த நடிகை மற்றும் மாடல். சிறுவயதிலிருந்தே கலை, நடனம் மற்றும் ஃபேஷன் துறையில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார். கல்லூரி படிப்பை முடித்த பிறகு மாடலிங் உலகில் தனது பயணத்தை தொடங்கினார். பல விளம்பரங்களிலும் ஃபேஷன் ஷோக்களிலும் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தினார். அதன் பிறகு அழகி போட்டிகளிலும் பங்கேற்று கவனம் ஈர்த்தார். அவரது இயல்பான அழகும் தன்னம்பிக்கையும் கேமரா முன் இயல்பாக நடந்து கொள்ளும் திறமையும் திரைப்பட வாய்ப்புகளை பெற முக்கிய காரணமாக அமைந்தது. ஆரம்பத்தில் எந்த பெரிய சினிமா குடும்ப பின்னணியும் இல்லாமல் தனது முயற்சி மற்றும் உழைப்பின் மூலமாகவே சினிமா உலகில் இடம் பிடித்தார் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். தென்னிந்திய திரைப்படங்களில் நடிக்கத் தொடங்கிய பிறகு அவரது முகம் ரசிகர்களிடையே மிகவும் பிரபலமானது. ஆரம்ப காலத்தில் சிறிய வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் உழைத்தார். பல மொழிகளில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையுடன் தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் வாய்ப்புகளை தேடி தனது திறமையை நிரூபித்தார். நடிகையாக மட்டுமல்லாமல் ஒரு மாடலாகவும் சமூக வலைத்தளங்களில் மிகவும் பிரபலமானவர். தனது புகைப்படங்கள், ஃபேஷன் ஸ்டைல் மற்றும் பயண அனுபவங்களை ரசிகர்களுடன் அடிக்கடி பகிர்ந்து கொள்வது அவரது தனிச்சிறப்பாகும். திரைப்படங்களை பற்றி பேசும்போது ஆரம்பத்தில் கன்னட மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் வாய்ப்பு பெற்றார். பின்னர் தமிழ் சினிமாவிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அவரது நடிப்பில் வெளியான திரைப்படங்கள் மூலம் ஒரு அழகான நடிகை மட்டுமல்ல, நடிப்பு திறமையும் கொண்டவர் என்பதை நிரூபித்தார். ஒவ்வொரு படத்திலும் வித்தியாசமான கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தனது திறமையை வெளிப்படுத்த முயற்சி செய்து வருகிறார். சமீப காலங்களில் தமிழ் ரசிகர்களிடையே அவருக்கு அதிக வரவேற்பு கிடைக்க முக்கிய காரணம் இயல்பான நடிப்பு, திரையில் வெளிப்படும் அழகான தோற்றம் மற்றும் எளிமையான நடத்தை. சமூக ஊடகங்களில் அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருப்பதும் இதற்கு ஒரு காரணமாகும். இப்போது பலருக்கும் தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். கயாது லோகருக்கு பயணம் செய்வது மிகவும் பிடிக்கும். புதிய இடங்களை சுற்றி பார்ப்பது, இயற்கையை ரசிப்பது, புகைப்படங்கள் எடுப்பது போன்றவற்றில் அதிக ஆர்வம் கொண்டவர். உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க உடற்பயிற்சி மற்றும் யோகாவை தொடர்ந்து செய்து வருகிறார். தனது ஃபிட்னஸுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதால் தினசரி உடற்பயிற்சியை தவறாமல் மேற்கொள்கிறார். திரைப்படங்களில் நடிப்பதற்கு முன்பே பல பிராண்டுகளுக்கான விளம்பர மாடலாக பணியாற்றியுள்ளார். பல ரசிகர்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் என்னவென்றால், கேமரா முன் மிகவும் தன்னம்பிக்கையுடன் தோன்றும் இவர் தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகவும் அமைதியான மற்றும் எளிமையான குணம் கொண்டவர் என்று அவருடன் பணியாற்றியவர்கள் கூறியுள்ளனர். சமூக வலைத்தளங்களில் ரசிகர்களுடன் மரியாதையாக பழகுவதாலும் ரசிகர்களின் கருத்துகளுக்கு மதிப்பு கொடுப்பதாலும் அவருக்கு தனி ரசிகர் பட்டாளம் உருவாகியுள்ளது. திரைப்படங்களில் கிளாமர் மட்டுமல்லாமல் கதைக்கு முக்கியத்துவம் உள்ள கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்பதே தனது விருப்பம் என்று பல நேர்காணல்களில் தெரிவித்துள்ளார். சமீபத்திய ஆண்டுகளில் அவர் நடித்த படங்கள் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன. குறிப்பாக தமிழ் சினிமாவில் தொடர்ந்து வாய்ப்புகள் கிடைத்து வருவதால் எதிர்காலத்தில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக உயர்வார் என்று பலரும் எதிர்பார்க்கின்றனர். தற்போது பல புதிய திரைப்படங்களில் நடித்து வருகிறார் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பை மேலும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் கடினமாக உழைத்து வருகிறார். இளம் ரசிகர்கள் மட்டுமல்லாமல் குடும்ப ரசிகர்களிடமும் நல்ல வரவேற்பை பெற்று வருவது அவரது வளர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. சினிமா உலகில் போட்டி அதிகமாக இருந்தாலும் தனக்கென ஒரு தனித்துவமான இடத்தை உருவாக்கும் முயற்சியில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார். எதிர்காலத்தில் பெரிய இயக்குநர்களுடனும் முன்னணி நடிகர்களுடனும் இணைந்து பல வெற்றி திரைப்படங்களில் நடிப்பார் என்ற நம்பிக்கை ரசிகர்களிடம் உள்ளது. இதுவரை அவர் கடந்து வந்த பயணம், திறமை, கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவை பல இளம் கலைஞர்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கிறது. சினிமாவில் நிலைத்து நிற்க அழகு மட்டும் போதாது, தொடர்ந்து கற்றுக்கொள்வதும் கடினமாக உழைப்பதும் சரியான கதைகளை தேர்ந்தெடுப்பதும் முக்கியம் என்பதை தனது பயணத்தின் மூலம் கயாது லோகர் நிரூபித்து வருகிறார். இந்த நடிகையை பற்றி உங்களுக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன? அவர் நடித்த எந்த திரைப்படம் உங்களுக்கு மிகவும் பிடித்தது? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். இந்த மாதிரி சினிமா பிரபலங்களின் வாழ்க்கை வரலாறு, தெரியாத தகவல்கள் மற்றும் சுவாரஸ்யமான திரைப்பட அப்டேட்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடனும் பகிர மறக்காதீர்கள்.